முப்படை பயிற்சி மையத்தில் TNUSRBPC இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்துத் தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. வணக்கம், ஐ ஆம் சங்கர் தயாளன் ஃப்ரம் முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஓகே, நம்ம ஒரு 3 வீடியோ பார்த்திருப்போம். பொதுத்தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ பார்த்திருப்போம். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல வந்து தெளிவான விளக்கங்களோட நம்ம பார்த்தோம். ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லாமே ஒழுங்கா படிச்சுட்டு இருங்க. ஸோ அடிக்கடி சொல்றது அதான், நான் என்ன தெளிவா வந்து என்ன சொல்றேனோ அதை கவனிச்சாவே போதும். நீங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை போய் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. வீடியோ தெளிவா புரிஞ்சு நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். அதுல இருந்து நீங்க எல்லாமே நான் எல்லா செய்திகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். ஈஸியா வந்து நீங்க என்ன பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு தான் வந்து ரொம்ப அடிக்கடி சொல்றது. நான் உங்க மறுபடியும் அதான் சொல்லுவேன். காவலர் தேர்வு தான் வந்து மிக அருமையான ஒரு மகத்தான பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் கடவுள் அப்படின்னா யாரு? செவிலியர், அதாவது மருத்துவர் செவிலியர்லாம் முதல் கடவுள். அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவலர்கள், இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முதல் கடவுளா நம்ம சொல்றோம். ஸோ நம்ம வந்து ஒரு டாக்டர் ஆக முடியலனாலும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளால வந்து நல்லா படிச்சிருப்போம், ஆனா டாக்டர் ஆக முடியாது. காரணம் வந்து வசதி இல்லை. ஸோ நம்மளால டாக்டர் ஆக முடியலனாலும் கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம், மக்களுக்கு காவலனாக, பொதுமக்களுக்கு காவலனாக விளங்கக்கூடிய இந்த காவலர்களாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த காவலர் பணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பணியா, மக்களுடைய பணியை இறைவனுக்கு செய்யும் பணியாக நினைச்சிட்டு, மக்களுடைய பணியை இறைவனுக்கு செய்யும் பணியாக நினைச்சிட்டு என்ன பண்ணணும், அந்த காவலர் பணியை வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தொண்டு பணியாக செய்யணும். தொண்டாக செஞ்சு நம்ம மக்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து மட்டும் தான் சொல்லணும். ஸோ இதனால வந்து மக்கள் வந்து பயனடைவாங்க. சரி, ஓகே. ஸோ இதை கம்பீரமா வந்து நீங்க காவலர் பணியை வந்து கருதணும். ரைட்டு. இன்னைக்கு என்ன இந்த வீடியோல பார்க்கணும் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு புத்தகத்துல புதிய புத்தகம், அதான் முக்கியம். 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல உள்ள உரைநடை, இலக்கியம் எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். வீடு ஷார்ட்கட் ஐடியாவோட பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருமே 6th ஸ்டாண்டர்ட் சில பேர் பார்த்துருப்பீங்க வீடியோ, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதீங்க, இந்த வீடியோ பார்த்துருங்க. முதல்ல 6th பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 7th பார்ட் 1 வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவா போட்டுட்டே இருப்போம். 6th முடிச்சு 7th பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல முதல்ல வந்து ஒரு செயலை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எங்கள் தமிழ். என்ன தமிழ்? எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு செயலை பத்தி பாக்குறோம். ஓகே, எங்கள் தமிழ் அப்படின்னும் போது நம்ம 6ஆம் வகுப்புல இன்பத்தமிழ் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருப்போம். இன்பத்தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இன்பத்தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எழுந்தது. இன்பத்தமிழ்ன்றது பாரதிதாசன் எழுந்து, எங்கள் தமிழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படின்றவரு எழுதியிருக்காரு. சரி, ஓகே. பாருங்க, அருள்நெறி அறிவை தரலாகும். அருள்நெறி அப்படின்னா என்ன? அறிவை தரக்கூடியதுதான் இது அருள்நெறி. அருள்நெறி வந்து நெறின்றது வழின்னு சொல்லுவாங்க. அருள்நெறி வந்து என்ன வழி தரக்கூடாது? அறிவை தரலாகும் சொல்றாங்க. அதுவே தமிழின் குரலாகும். அப்போ அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. இன்பம் பொழிகிற வானொலியாம். இன்பம் பொழிகின்ற வானொலி. வானொலி என்னது? வானொலினா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானொலியில நம்ம ரேடியோன்னு சொல்லுவாங்க. வானொலினா ரேடியோ. அந்த ரேடியோ எதுக்காக யூஸ் பண்றோம்? நிகழ்ச்சிகளை கேட்கறதுக்காக நம்ம ரேடியோ யூஸ் பண்றோம். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழும் தேன்மொழியாம். இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழ் என்கிற தேன்மொழியாம். என்னவா சொல்றாங்க பாரு. இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் அப்படின்ட்டு நாமக்கல் கவிஞர் வந்து ராமலிங்கனார் சொல்லியிருக்காரு. இதே நாமக்கல் கவிஞர் வேற ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, விடுதலை போராட்டத்துல காந்தியத்துடைய கொள்கைக்காக, காந்தியினுடைய கொள்கைன்னா அது அகிம்சை கொள்கை. காந்தியினுடைய கொள்கையினால கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு
அவருடைய கொள்கையை வந்து இவரு ஃபாலோ பண்ணுவார். அதனாலதான் இவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க. இந்த கவிஞர் சிறப்பு பெயர்ல வந்து காந்திய கவிஞர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கம் பிள்ளையுடைய சிறப்பு பெயர் வந்து காந்திய கவிஞர் சொல்லுவாங்க. ஏன்னா காந்திய கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணவர், காந்தியத்துடைய கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணது, அதனால இவருக்கு பேர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு, ஓகே. இப்ப இவர் வந்து காந்திய கவிஞர் சொல்லிட்டோம். என்ன பாட்டு ஞாபகம் வச்சுங்க. கத்தி இன்றி ரத்தமின்றி இத்தம் ஒன்று வருகுது, கத்தி இன்றி ரத்தமின்றி இத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். அப்படின்னா கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம நம்ம வந்து ஒரு அகிம்சை வழியில ஒரு போராட்டம் நடத்தலாம். எதுக்கு? விடுதலைக்காக. சத்தியத்தை நம்புறவங்க கண்டிப்பா இதுல வந்து சேர்ந்துங்க அப்படின்னு சொல்றதுதான் சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, இந்த மாதிரி சண்டை நீ எங்கேயுமே பார்த்துக்க மாட்ட, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார். யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்படின்றது காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து அழகா சொல்லியிருப்பார் இந்த பாட்டு மூலமா. ஓகே, சரி. இவருடைய சிறப்பு பெயர் வந்து என்ன சார் சொன்னேன்? காந்திய கவிஞர் சொன்னேன். இரண்டாவது, தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர். தமிழக முதல் அரசவை கவிஞர் தான் யாரு? அரசவையில கவிஞர் இருப்பாங்க. அதுல யாரா நம்பர் 1? யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரராகவும் வந்திருக்காரு, விடுதலை போராட்ட வீரராகவும் வந்திருக்காரு, கவிஞராகவும் வந்திருக்காரு. என்ன கவிதை, இப்ப நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காரு? ரொம்ப முக்கியமானது. மலைக்கல்லன், மலைக்கல்லன், என் கதை, என் கதை, சங்கொலி, சங்கொலி, மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி அப்படின்ற 3 பாடல்களை வந்து அழகா எழுதி நூல்கள் எழுதியிருக்காரு. மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, என் கதை. சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகா எழுதியிருப்பாரு. யாரு? அவர் பேர் என்ன? நாமக்கல் கவிஞர். ஓகே, அப்போ நாமக்கல் கவிஞர் அப்படின்னா பேர் ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லுவோம். சோ பாத்துங்க, கொஸ்டின் எப்படி டிஎன்யூஎஸ் போலீஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இதுல இவருக்கு என்ன கேட்பாங்கன்னா சிறப்பு பெயர் கேட்கலாம். நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா காந்திய கவிஞர் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிருப்பேன். இம்பார்ட்டன்ட் மார்க். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் அப்படின்னா யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் யாரு கேட்கலாம். அதுவும் வந்து யாரு? நாமக்கல் கவிஞர் தான். அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் வந்து மலைக்கல்லன், சங்கொதி, என் கதை, இந்த 3 நூல்களையும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞரை பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது, இது வந்து இரண்டாவது அடுத்த பார்ட், அடுத்த ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஒன்றல்ல இரண்டல்ல, தம்பி கேளு, ஒன்னல்ல ரெண்டல்ல அப்படின்னு தேசத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. யாரு ஆசிரியர்? உடுமலை நாராயண கவி. உடுமலைன்ற ஊரு பிறந்தது, நாராயண கவின்றது பேரு. உடுமலை நாராயண கவி, ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொன்னது உடுமலை நாராயண கவி. இவருக்கு இன்னொரு பேர், சிறப்பு பெயர் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு கவிராயர். காந்திய கவிஞர்னா ராமலிங்கனார், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் யாரு? உடுமலை நாராயண கவி. புரியுதுங்களா? அப்போ இந்த கவிஞர்ல வரும்போது நம்ம ஒரு டேப்லேஷன் ஒண்ணு போடலாம். என்னென்ன டேப்லேஷன் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்துங்க, இங்க எழுதலாமா? இங்க எழுதலாம். சோ இந்த டேப்லேஷன் ஒண்ணு எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை கவி, விடுதலை கவி, புரட்சி கவி, மகாகவி, உவமை கவி. கவி என்றால் கவிஞர். பகுத்தறிவு கவி, காந்திய கவி,
அடுத்தது பொது உடைமை கவி. இப்ப ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வரிசையா சொல்லுங்க போகலாம். அதுக்கு ஆன்சரு, இதுக்கு ஆன்சர் வரிசையா சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எழுதுங்க. விடுதலை கவி, ஃபர்ஸ்ட் விடுதலை கவினா யாரு சொல்லுங்க பாப்போம். விடுதலை கவினா யாரு? விடுதலை கவினா பாரதி யார்? பாரதியார். புரட்சி கவி இருந்தா யாரு? புரட்சி கவிஞர்னா பாரதிதாசன். பாரதிதாசன். மகாகவினா யாரு? அதுவும் பாரதியார் தான். ஓமை கவிஞர், ஓமை கவிஞர்னா யாரு? ஓமை கவிஞர்னா சுரதா. பகுத்தறிவு கவிஞர், பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன், உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் இப்பதான் சொன்னான். காந்தி கவிஞர் யாரு? காந்தி கவிஞர் யாருப்பா? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். பொது உடைமை கவிஞர், பொது உடைமை கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கொஸ்டினா கேட்கலாம். அரைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னும் போது விடுதலை கவி அப்படின்னா யாரு? விடுதலை கவி அப்படின்னா பாரதி. புரட்சி கவினா பாரதிதாசன். மகாகவினா பாரதி. ஓமை கவினா சுரதா. பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர்னா ராமலிங்கம் பிள்ளை. பொது உடைமை கவினா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொது உடைமை கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம ரிலேட் பண்ணி படிக்கணும். இதெல்லாம் நம்ம எங்கெங்கே படிச்சது, இதெல்லாம் ஒவ்வொரு பாடத்துல படிச்சிருப்போம். அதை ரிலேட் பண்ணி ஒன்னா நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கணும். சோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. புரட்சி கவிஞர்னா என்ன? விடுதலை கவிஞர்னா என்ன? ஓமை கவிஞர்னா என்ன? பகுத்தறிவு கவிஞர்னா என்ன? பொதுவுடைமை கவிஞர்னா என்ன? ஓகேங்களா? ஓகே ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உரைநடையில 7ஆம் வகுப்புல புதிய புத்தகத்துல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உரைநடையில முதல் பாடம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். அதாவது மொழி அப்படின்னா என்ன? முதல்ல மொழி இலக்கணத்தை கூட நம்ம மொழின்னு சொல்லுவோம். மொழி, மொழி என்பது நாம் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக, நம்முடைய எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக அமைந்த ஒரு கருவிதான் வந்து மொழின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக அமையக்கூடிய ஒரு கருவிதான் வந்து மொழின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல பேச்சு மொழி எழுத்து மொழி ரெண்டு இருக்கு. அதெல்லாம் சார் பேச்சு மொழி எழுத்து மொழி. இந்த பாடம் ஃபுல்லா அதை பத்தி தான் வரும், தெளிவா பார்க்கலாம். சோ பேச்சு மொழி அப்படின்னா நாம பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே வந்து பேச்சு மொழின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, உலகம், உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உலகம் அப்படின்னா எழுதும் போது எப்படி எழுதுவோம்? உலகம் அப்படின் போது உலகம் அப்படின்றது எழுதுறது உலகம் எழுதுவோம். பேசுறது வந்து எப்படி எழுதணும்? உலகம், உலகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னது? பேச்சு மொழி. இது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து மொழி. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். பேசுறது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொச்சைகளை பேசுவோம். ஆனா எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாவறிந்து செயல்படும், நாவறிந்து பேச சொல்லுவாங்க. அதாவது நாவடக்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட நாவடக்கத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, யாகாவராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. யாகாவராயினும் நா காக்க, எதை காக்க வேண்டும்? இந்த நாவை வந்து அடக்கி ஆள வேண்டும். நாவை அடக்காவிட்டால் பின் வருவது என்ன, அதாவது பின் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவன் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அது வந்து என்னன்னா, பேசும்போது தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா வாயில தவறான சொற்கள் கூட உதிர்த்திடலாம். அதனாலதான் வந்து இந்த நாவ் வந்து பாத்தீங்கன்னா காக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ரைட்டு. அதுதான் வந்து பேச்சு மொழி. எழுத்து மொழியில அப்படி இல்ல. நம்ம வந்து ஏதாவது எழுதுறோம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னா அதை பேரை வந்து நம்ம திருத்திக்கலாம் எழுத்து வடிவத்துல. ஆனா பேச்சுல திருத்த முடியாது. பேச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா லைவா போறது, எழுத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்றது. இதான் ஞாபகம் வச்சுங்க. பேச்சுன்றது நம்ம லைவா போறது, எழுத்துன்றது எடிட் பண்றது. ஓகே, இப்ப வரும் பாடத்துக்கு வரும்.
மொழி எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவது, தம்முடைய எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவது தான் என்னது மொழி. சரி, ஓகே. மொழியினுடைய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். தமிழ் மொழியில பேச்சு மொழி எழுத்து மொழி இருக்குது. ஆனா சில இப்ப தமிழ் மொழி இது வந்து தமிழ் மொழி, இதுல பேச்சு மொழி எழுத்து மொழி 2மே இருக்குது. இந்த 2 மொழியை வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பேச்சு மொழி அப்படின்னா பேசுதல், பிறர் கேட்டல், நம்ம பேசுறது பிறகு கேட்கணும், அதான் பேச்சு மொழி. சரிப்பா. இந்த பேச்சு மொழி வந்து மேடை பேச்சுல பேசுவாங்க. அறிஞர் அண்ணா, மூவா, காமராஜர் இவங்கெல்லாம் வந்து மேடை பேச்சுக்கு திருவிக்கா, மேடை பேச்சுக்கு இலக்கண முகத்தில் வந்து திருவிக்கா. இந்த மேடை பேச்சுல பேசுறது எல்லாமே வந்து பேச்சு மொழி அடங்கும். எழுத்து மொழி அப்படின்னா ரிட்டன், கவிதை எழுதுது, கட்டுரை எழுதுது, எல்லாமே எழுத்து மொழி. கண்ணால் கண்டு உணருதல் அதான் முக்கியம். எழுத்து மொழின்றது கண்ணால் கண்டு உணருதல், பேச்சு மொழின்றது லைவா நம்ம சேட் பண்றது, எடிட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. ஓகே. தமிழ்ல வந்து 2 மொழிகள் இருக்கு. ஆனா சில மொழிகள் இப்போ எடுத்துக்காட்டா ஒரு சில மொழிகள் இருக்கு, ஏகப்பட்ட மொழிகள் இருக்கு. அந்த மொழிகள்ல வந்து இந்த பேச்சு மொழி மட்டும் தான் இருக்கும், சிலதுல எழுத்து மொழி இருக்காது. இந்த சீனம், சீனம் விட்டுருங்க, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு இந்த மொழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிகள் தான் இருக்கும், எழுத்து மொழிகள் கிடையாது. பேச்சு மொழிகளையும் எழுத்து மொழிகளையும் கொண்ட மிக மிக முக்கியமான ஒரு மொழி எதுன்னா அது தமிழ் மொழி மட்டும்தான் அதிகமா. ஓகேங்களா? அதனாலதான் தமிழ் மொழி செம்மொழின்னு சொல்றாங்க. ஓகே. பேச்சு மொழி அப்படின்னா மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குறது. நம்ம பேசறதுதான் வந்து மொழியுடைய உயிர் நாடியாக விளங்குது. ஏன் அப்படி உயிர் நாடியாக விளங்குது அப்படின்னா எழுத்துப்பூர்வமா எழுதிட்டு இருக்கணும்னா அது ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விபத்து ஆயிடுது, ஒரு பையனுக்கு ஒரு விபத்து ஆயிடுது. விபத்தாயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழி பெரியதா எழுத்து மொழி பெரியதா அப்படின்னும் போது, சார் அந்த பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், விபத்து ஆயிட்டு இருக்கு சார், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஸோ அதனால வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொன்னா முடிஞ்சு எவ்வளவு ஒரு 5 செகண்ட்ல நம்ம சொல்லி முடிச்சிடறோம். இதே நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அதனால வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கீங்களா? முடியாது. ஸோ இதுல எங்க எது யூஸ் ஆகுது? பேச்சு மொழி தான் யூஸ் ஆகுது. அதனால என்ன சொல்றேன்னா பேச்சு மொழி வந்து மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்கு, ரொம்ப முக்கியமானது. இதை கேட்கலாம், மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னு கேட்கலாம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டானா அது பேச்சு மொழி தான். ஓகே. அடுத்து பார்க்கலாம் வட்டார மொழி. வட்டாரம், வட்டார மொழினா ஒண்ணும் இல்ல, சென்னையில ஒரு மாதிரி பேசுவாங்க, கொங்கு தமிழ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, தமிழே பாத்தீங்கன்னா சென்னையில கொச்சை தமிழ், இதுல யாழ்ப்பாணம் இலங்கையில பாத்தீங்கன்னா தூய தமிழ், மதுரையில சங்கத்தமிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு தமிழ் வட்டார மொழி. இப்போ நாம வந்து ஒரு பொருள் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த பொருள் இருக்கிறது அப்படின்னா இருக்கிறதுன்னு சொல்றோம். சில வட்டாரத்துல இருக்குது அப்படின்னுவாங்க, சில வட்டாரத்துல கீழு அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து வட்டார மொழி. இருக்கிறதுன்றத இருக்குதுன்னு சொல்றோம், சில பேர் என்ன சொல்றோம் அதையே கீதுன்றோம். இதெல்லாம் என்னது? வட்டார மொழி. சரிங்களா? அடுத்து பாருங்க கிளைமொழி. கிளைமொழி அப்படின்னா நம்ம ஒரு செடி இருக்குது, அந்த செடியில வந்து நிறைய கிளைகள் பறந்து விரிந்து அந்த செடியில நிறைய கிளைகள் போயிட்டு இருக்கும். நீ செடி இருக்குன்னா அந்த செடியில் நிறைய என்னது கிளைகள் இருக்கும். அது மாதிரி ஒரு தமிழ் மொழி என்ற ஒரு செடியில் பல கிளை மொழிகள் உருவாக காரணமாக இருக்கிறது அது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி என்ற செடியில் பல கிளை மொழி இருக்குது. என்னது? தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதெல்லாம் வந்து என்னது? கிளை மொழி. இதெல்லாம் வந்து என்னது? கிளை மொழி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு. சரி, ஓகே. இந்த அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது, இதெல்லாம் உலக வழக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். இதெல்லாம் உலக வழக்கம் தானே, சில விஷயம் சொல்லிடுவான் ஒருத்தன். அதை சொல்லிட்டு பழமொழி என்ன சொல்லுவானா, இதெல்லாம் உலக வழக்கம் தானேப்பா, அப்புறம் என்னப்பா அப்படின்வான். அப்ப அந்த உலக வழக்குன்றது எதுன்னா பேச்சு மொழி தான் உலக வழக்குன்னு சொல்றான். உலக வழக்குன்றது பேச்சு மொழி வந்து உலக வழக்குன்னு சொல்றான். எழுத்து மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்றான். எழுத்து மொழி கவிதை எழுதுது, செய்யுள் வழக்கு, இலக்கிய வழக்கு அல்லது செய்யுள் வழக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்றது? தொல்காப்பியர் சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். யார் சொல்றது? தொல்காப்பியர் சொல்றாரு. அதாவது உலக வழக்கு, அதாவது பேச்சு மொழி வந்து உலக வழக்கணும், எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு அல்லது செய்யுள் வழக்கணும். யார் சொல்றாங்க? தொல்காப்பியர் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். யார் சொல்றான்னு கேட்பாங்க. உலக பேச்சு மொழி என்பது எந்த வழக்குன்னு கேட்பாங்க, உலக வழக்கு. எழுத்து மொழி வந்து இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா
பேச்சு மொழி எழுத்து மொழியில மொழியின்றது எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துவது. ரெண்டாவது, மொழியினுடைய வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி 2 மொழி இருக்குது, பேச்சு மொழி எழுத்து மொழி. பேச்சு மொழினா பேசுதல் பிறர் கேட்டல், எழுத்து மொழினா கண்ணால் கண்டு உணர்தல். மொழிக்கு உயிர் நாடியாக விளங்குறது எது? பேச்சு மொழி மட்டும்தான் மொழிக்கு உயிர் நாடியாக விளங்குது. ரைட்டு. வட்டார மொழியும் கிளை மொழியும் தெரியும். தமிழுடைய கிளை மொழிகள் கேட்டாங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம். பேச்சு மொழியை வந்து என்ன வழக்குன்னு சொல்றான்? உலக வழக்குன்னு சொல்றான். எழுத்து மொழியை வந்து என்ன வழக்குன்னு சொல்றான்? இலக்கிய வழக்கு அல்லது செய்யுள் வழக்குன்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. யார் சொல்றது? தொல்காப்பியர் சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சு மொழி எழுத்து மொழியில நம்ம வந்து தெளிவா பார்த்தோம். இந்த பேச்சு மொழி எழுத்து மொழியில இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் பேசுதல். நம்ம கேட்கிறோம், ஒரு சில விஷயத்த கேட்கிறோம், சில விஷயத்த பேசுறோம் அப்படின்னும் போது இந்த கேட்டல் பேசுதல் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை தான். நம்ம கேட்கறத பேசுதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலை. குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? ஒரு அறிமுகம். குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகம் ஆகுது. இப்போ முதல்ல கேட்கறது பேசுறது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ஒரு தாய்மொழியுடைய அறிமுகம் ஆகுது. ரைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா படித்தல் எழுதல் வந்து 2ஆம் நிலை. படிக்கிறது எழுதலாம் வந்து செகண்டரி தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிற மொழி உருவாக காரணமாகுது. இப்போ நம்ம வந்து தமிழ் மொழி பேசலாம் கேட்கலாம், எழுதும்போது அடுத்த மொழி உருவாக்கத்துக்கு அது துணை புரியுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டல் பேசுறது முதல் நிலை. அது குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாக உதவுது. படித்தல் எழுதல் வந்து 2ஆம் நிலை, பிற மொழி உருவாக காரணமாகுது. சரி, ஓகே. இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்க? பேச்சு மொழி எழுத்து மொழினா உலக வழக்கு அப்படின்றது எது? பேச்சு மொழி. எழுத்து மொழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வழக்கு அல்லது செய்யுள் வழக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது யாரு? முக்கியமா சொல்றது யாரு? தொல்காப்பியர் சொல்றாரு. ஓகேங்களா? ஒரு மொழியினுடைய அதாவது பேச்சு மொழி வந்து பாத்தீங்கன்னா மொழியின் என்ன தாயகம் அல்லது உயிர் நாடியாக விளங்குது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டானா பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்கலாம். ஓகே சார், இதோட வந்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படின்ற வந்து அந்த பாட முடியுது. நெக்ஸ்ட் வந்து தனியா வந்து காடு அப்படின்ற ஒரு கவிதையை வந்து பாக்குறாங்க, செய்தியில கொடுத்துருக்காங்க. காடு அப்படின்ற காட்டை பத்தி நிறைய அப்படின்னா காடுன்னு சொல்லுவாங்க. காடு என்னது? காடு அப்படின்னு அப்படின்னா காடு. காடுனா சோலைன்னு சொல்லுவாங்க, சோலைன்னு கூட சொல்லுவாங்க. காடு அப்படின்னா வனம். காட்டை வந்து வனம் கூட சொல்லுவாங்க, வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு நிறைய பேர் இருக்கு. ஸோ காட்டுக்கு நிறைய பேர் இருக்குது. புத்தகத்திலே வந்து அழகாக கொடுத்துருப்பாங்க. காடு என்ற பொருளை குறிக்கும் பல சொற்கள் சொல்லிட்டு ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லுவாங்க. ஒரே பொருளை சொல்லக்கூடிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அது வந்து புத்தகத்தில் இருக்கு, பாத்துக்கலாம். சரி, ஓகே. காடு என்ற ஒரு செய்தியில வந்து ஆசிரியர் வந்து சுரதா அப்படிங்கும் போது அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். இது ரொம்ப முக்கியம். சுரதாவுடைய இயற்பெயர் வந்து அவருடைய உண்மையான பெயர் வந்து ராஜகோபாலன். அப்புறம் ஏன் சார் சுரதான்னு பேர் வந்துச்சு? இப்ப பாருங்க, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். நல்லா வச்சுங்க. சுரதாவுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன், பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். இப்ப பாரு, இந்த சுரதா அதாவது ராஜகோபாலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரதிதாசன் மேல ரொம்ப பற்று ஜாஸ்தி. உடனே இந்த அவருடைய இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். அவர் மேல அதிகமா அன்பு கொண்டதுனால இதுல இருக்கிற சுப்புரத்தினம், இதுல இருக்கிற தாசன், இதுல இருக்கிற சுப்புரத்தினம், இதுல இருக்கிற தாசன், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மாத்தினாரு, சுப்புரத்தின தாசனா மாத்திட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம், பாரதிதாசன்ல இருக்கிற தாசன். இது ரெண்டுத்தையும் எடுத்து பாருங்க. சுப்புரத்தின தாசன் இப்படி மாத்தினார். யாரு? ராஜகோபால் அவருடைய பெயரை வந்து இப்படி மாத்தினார். யாருடைய அன்பால? பாரதிதாசனுடைய அன்பால. இந்த சுப்புரத்தின தாசனை ஃபர்ஸ்ட் எழுத்து சு, ரத்தினத்துல வந்து ஃபர்ஸ்ட் எழுத்து தா, ரா, தாசன்ல ஃபர்ஸ்ட் எழுத்து தா. அப்போ சுப்புல ஃபர்ஸ்ட் எழுத்து சு, ரத்தினத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து ரா, தாசன்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? தா. எல்லாம் சேர்த்து சுரதா அப்படின்ட்டு மாத்தினார். இதுதான் வந்து அவருடைய பெயர் காரணம். புரியுதுங்களா? சுரதா. கேட்பாங்க, யாருடைய அன்பால் ராஜகோபாலன், யாருடைய அன்பால் ராஜகோபாலன் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படின்னா பாரதிதாசன். ஓகே. அவருடைய சிறப்பு பெயர் ஓமை கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓமை கவிஞர் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு?
ஊமை கவிஞர் யாரு? சுரதா. ஊமை கவிஞர்னா யாரு? சுரதா. ஊமையா சொல்லியிருப்பார், ஊமையா சொல்லியிருப்பார். நூல்கள் பாரு, தேன்மழை, அவருடைய நூல்களும் ஊமையாவே இருக்கும். தேன்மழை அப்படின்றது ஊமை தொகை தான். சுவரும் சுண்ணாம்பும் அது ஊமை. அழுதும் அமுதும் தேனும், தேன்மழை, சோரம் சுண்ணாமும், அமுதும் தேனும் எல்லாமே வந்து ஊமை தொகையா தான் இருக்கும். அப்ப ஊமையை சொல்லக்கூடியவர் யாரு? சுரதா. அதனாலதான் அவர் வந்து ஊமை கவிஞர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஊமை கவிஞர் சொல்றோம். சோ இந்த பாடல் தொகுப்பு வந்து இயற்கையில் என்ற பாடல் தொகுப்புல சேர்ந்தது. கிளிக்கண்ணி அப்படின்ற ஒரு பாவகை. பாவகை வந்து கிளிக்கண்ணி, இது கேட்பான். கிளிக்கண்ணின்ற பாவகை. பாவகை ஏன் சார் கிளிக்கண்ணி சொல்றோம்னா, கிளி போல பேசக்கூடிய ஒரு பெண், அவளை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க. கிளி என்றால் அந்த பறவை, கிளி போல இனிய சொற்களை பேசக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து கிளிக்கண்ணி பாடல் வகை சேர்ந்தது. சரி, ஓகே. இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, காடு அப்படின்னா காடினுடைய ஆசிரியர் வந்து சுரதா. அவர் ஊமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அவருடைய இயற்பெயர் வந்து என்னது? ராஜகோபாலன். யாருடைய மீது கொண்ட அன்பால்? பாரதிதாசன் மீது கொண்ட அன்பால் சுப்புரத்தினதாசன். அதை வந்து சுருக்கி சுரதான் மாத்தினாரு, ரொம்ப முக்கியம். சோ அவருடைய நூல்கள் தேன்மழை, சோறும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும். ஓகேங்களா? சோ பாவகை வந்து கிளிக்கண்ணி. இலக்கியம் அப்படின்னு எடுத்துங்க. இலக்கியம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, தமிழ் இலக்கியம்னா இங்க செய்யுள் தான் வந்து இலக்கியம் சொல்றாங்க. செய்யுள் தான் வந்து இலக்கியம் சொல்றாங்க. ரைட்டு. இப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அதாவது செய்யுளோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கவிதையோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கவிதைன்னு சொல்லலாம், செய்யுள்னு சொல்லுவாங்க. இங்க கவிதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். எப்படி அந்த மரம் அப்படியே நிக்கட்டும் அப்படின்றது நமக்கு டாபிக். சோ அதனுடைய ஆசிரியர் யாரு பாருங்க. ஆசிரியர் பாத்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன். யாரு? ராஜ மார்த்தாண்டன். கவிஞருடைய பெயர் வந்து ராஜ மார்த்தாண்டன். அவன் கொஸ்டின்ல என்ன கேட்பான் அப்படின்னா, ஆப்ஷன்ல வந்து என்ன கொடுத்திருப்பான், கொஸ்டின்ல என்ன கேட்பான் அப்படின்னா சிம்பிளா கேட்டுருவான். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பான். ராஜ மார்த்தாண்டன். ராஜ மார்த்தாண்டன். அதாவது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டு? அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தோட நூலுடைய ஆசிரியர் வந்து எத்தனையோ ஆசிரியர் இருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படின்னா, சிம்பிளா ஒரு போற என்னன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அசோகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசோகர்ன்றவர் யாரு? ஒரு மன்னர், ஒரு ராஜா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, அதாவது தெரு ஓரங்கள்ல எல்லாமே வந்து என்ன, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கவர்மெண்ட் சொல்லுது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு. அசோகர் அப்பவே சொன்னாரு, தெரு ஓரத்துல வந்து மரங்கள் வந்து வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு. அப்போ ஒரு ராஜா, அசோகர்ன்ற ஒரு ராஜா. அப்ப ராஜாவா இருந்தா என்ன சொல்றாரு? மரம் வைக்கணும் அப்படின்றது கான்செப்ட். அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எப்பயுமே அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த மரம் வந்தாவே, இந்த மரம் மட்டும் நான் போச்சுங்க, இந்த மரம் வந்தாவே ராஜா வந்து மரம் வைக்க சொன்னாருன்னு நான் போச்சுங்க. அப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்றதுக்கு பதிலா மரம் மட்டும் நான் போச்சுங்க, இது மற்றது எதுவுமே தேவையில்லை. அப்ப இந்த மரம் அப்படின்னு நான் போச்சுன்னா அப்படின்னா ராஜா மரம் வைக்க சொன்னாரு. என்னது? ராஜா கோல் நீங்க வந்து எழுதிக்கலாம். ராஜா மரம் வைக்க சொன்னார். ராஜா மரம் வைக்க சொன்னார் அப்படின்னா அங்க ராஜான்றது யாரு? ராஜான்றது ராஜ மார்த்தாண்டன், வேற ஒண்ணும் இல்லை. நீங்க மார்த்தாண்டன் எல்லாம் தேவையில்லை. ராஜா மரம் வைக்க சொன்னாரு. எந்த ராஜா உங்களுக்கு தெரியும்? ஹிஸ்டரியில வந்து படிக்கும் போது அசோகர் வந்து மரம் வைக்க சொன்னார்ன்றது உண்மையான ஒரு விஷயம். அப்ப ராஜா மரம் வைக்க சொன்னார், ஈஸியா நான் வச்சுக்கலாம். அப்போ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலின் ஆசிரியர் என்ன யாரு? ராஜா. அப்ப ராஜ மார்த்தாண்டன். அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது பாயிண்ட். இவர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு சிற்றிதழை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. கொல்லிப்பாவை. ராஜா வந்து என்ன பண்றாரு? ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாரு? ராஜா வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்கு போவாரு. காட்டுக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ நிலத்துக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப இருக்கிற ஒரு பாஷையில என்ன சொல்லுவோம்னா, ராஜா வந்து கொல்லிக்கு போறாரு. இப்ப நாமளா தான் என்ன பண்ணுவோம்? நார்மலா இருந்தா என்ன பண்ணுவோம்? கழனிக்கு போறேன்னு சொல்லுவோம். கழனிக்கு போறேன்னா என்ன அர்த்தம்? கொல்லிக்கு போறேன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வந்து இருக்குன்னா கழனிக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, கொல்லிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜா வந்து மரம் வைக்க சொன்னாரு. மரம் வந்து வைக்க வச்சாரு. எங்க வச்சாரு? கொல்லியில வச்சாரு. அது நான் போச்சுக்கணும். ராஜா மரம் வைக்க சொன்னாரு, அது எங்க வச்சாரு? கொல்லியில வச்சாரு. ஓகேங்களா? அப்ப கொல்லின்றது என்னது? கொல்லிப்பாவை. அதை நான் போச்சுக்கணும். கொல்லின்றது என்னது? கொல்லிப்பாவை. அப்ப கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை தொடங்கியவர் அப்படின்னா யாரா இருப்பாரு? ராஜா தான். கொல்லிக்கு யார் போறது? ராஜா கொல்லிக்கு போவார். அப்ப கொல்லிப்பாவை அப்படின்னா ராஜா மார்த்தாண்டன் அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்கட் ஐடியா. ஓகேவா? ரைட்டு. இப்ப அடுத்து பாருங்க, கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை வந்து இவருடைய கவிதை தொகுப்பு. கவிதை தொகுப்புன்னு சொல்லுவாங்க. யாருடைய கவிதை தொகுப்பு?
ராஜமார்த்தாருடைய கவி தொகுப்பு என்னது? கொங்குதேர் வாழ்க்கை. இது என்ன சார் கொங்குதேர் வாழ்க்கை? இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடலே ஒண்ணு இருக்குது. என்னன்னா குறுந்தொகையில இந்த கொங்குதேர் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வந்து ஒரு பாடலே இருக்குது. குறுந்தொகையில ஒரு பாடல் வந்து இருக்குது. என்னன்னு? கொங்குதேர் வாழ்க்கை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமமும் செப்பாது கண்டது மொழிமோ, காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில வந்து ஒரு பாட்டை வந்து யார் பாடியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த திருவிளையாடர் புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருவிளையாடர் புராணத்துல ஆசிரியர் திருவிளையாடர் புராணத்துக்கு பரஞ்சோதி முனிவர். ஆசிரியர் வந்து யாரு? பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடர் புராணத்துல கதாநாயகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா யாரு? சொக்கநாதன். மதுரை சொக்கநாத புலவர். சொக்கநாதன் தான் வந்து பாத்தீங்கன்னா சொக்கநாதன் யாரு? ஆண்டவர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஹீரோ கதாநாயகன். தருமி என்ன பண்ணுவான்னா ஒரு பாடலை வந்து பாடினா, அதாவது ஒரு அரசவை இருக்கும். அந்த அரசவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அந்த சந்தேகம் எழுந்தும் போது அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக ஒரு பாட்டு யாரு போறாங்களோ அவங்களுக்கு வந்து பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு மன்னன் அறிவிக்கிறாரு, பாண்டிய மன்னன். அதை கேட்ட தருமி வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தருமி என்ன பண்றான்? உடனே வந்து ஐயோ 10,000 பொண்ணாச்சே 10,000 பொண்ணாச்சேன்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன பண்றான்? அந்த பாடல் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே கடவுள் வந்து உருவெடுக்கிறாரு. உருவெடுத்து அந்த தருமி கிட்ட தோன்றாரு. அந்த பாட்டை வந்து நான் வந்து என்ன பண்றாரு, பாட்டை நான் எழுதி தரேன், நீ அதை போயிட்டு மன்னனுடைய அவையில போயிட்டு ஒப்படை, அதோட பரிசு நீ வாங்கிக்க, நல்லா அப்படின்னு சொல்றாரு. யாரோ கடவுள் வந்து இவர்கிட்ட சொல்றாரு. ஆனா கடவுள் வந்து கடவுளா வரல. அங்க வந்து எப்படி வராரு? வேடம் தரித்து வராரு. எப்படி தெரிவி வராரு? வேடம் தரித்து வராரு. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் கடவுள் வந்து கடவுளா வராம வேடம் தரித்து வராரு. வந்து சொல்றாரு. யாரு சொல்றாரு? தருமி கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு பாடினா உனக்கு 10,000 பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தருவாங்க, அரசவையில 10,000 பொண்ணு தருவாங்கன்னு சொல்றாரு. இவரு போய் பாடுறாரு. பாடும்போது அங்க நக்கீரர், யாரு? நக்கீரர், தலைமை புலவர் நக்கீரர் உட்கார்ந்துங்கிறாரு. இந்த பாட்டு பாடும்போது எந்த பாட்டு? இந்த கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி முடிச்சிடறாரு தருமி. அதனுடைய பொருள் சொல்றாரு. சொல்லும் போது இந்த பாட்டு நீ இனியா வேற யாரு எழுந்து அப்படின்னு சொல்றாரு. யாரே? நக்கீரர் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது அவருடைய அர்த்தம் என்னன்னு கேட்கிறாரு. அர்த்தம் இவரால சரியா சொல்ல முடியல. உடனே வந்து யார் எழுதியது அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் இந்த தருமி வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து முறையிடுறாரு. கடவுள் வந்து என்ன பண்றாரு, கடவுளா இல்லாம சாதாரண ஒரு வேடம் தெரித்து இருந்துன்னு சொன்னானு அவர் போயிட்டு அந்த அரசவையில போயிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னுடைய பாட்டில் குற்றம் கண்டது யாருன்னு கேட்கிறாரு. யாரு? ஒரு கடவுள். ஆனா அது வேடம் தெரித்து போறாரு, ஒரு புலவரா போறாரு. தலைமை ஒரு புலவரா போயிட்டு கேட்கிறாரு. அப்போ நக்கீரர் வந்து சொல்றாரு, உன்னுடைய பாடல வந்து குற்றம் இருக்குது, சொல் குற்றமா பொருள் குற்றமான்னு கேட்கிறாரு. சொல் குற்றம் இருந்தா அதை மன்னிக்கப்படலாம், ஆனா அந்த பொருள் தான் குற்றம் இருக்குன்னு சொல்றாரு. சரி, உன்னுடைய பாட்டினுடைய பொருள்னு உடனே வந்து நக்கீரர் வந்து உன்னுடைய பாடலுடைய கருத்து என்ன, மைய கருத்துன்னு சொல்லிட்டு அந்த புலவர்கிட்ட கேட்கிறாரு. யாரு? நம்ம கடவுள்கிட்டயே கேட்கிறாரு. அந்த கடவுள் தான் வந்து புலவரா இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, சொல்லும் போது உடனே இந்த குறுந்தொகையில கொங்குதேர் வாழ்க்கைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னா, அதாவது பெண்களுக்கு இயற்கையிலே மனம் உள்ளது, பெண்களுக்கு இயற்கையிலே வந்து பாத்தீங்கன்னா கூந்தலில் மனம் உள்ளது அப்படின்றது சொல்றாரு. யாரு? இயற்கையிலே பெண்களுக்கு கூந்தலில் மனம் உள்ளதுன்னு சொல்லிட்டு யார் சொல்றது? கடவுளா இருக்கக்கூடிய அந்த புலவர் சொல்றாரு. உடனே வந்து தலைமை புலவர் யாரு? நக்கீரர். அவர் ஒத்துக்க மாட்டாரு. மலர்களை சூடிக்கொள்வதாலும் வாசனை திரவங்களை முகத்தில் பூசிக்கொள்வதாலும் ஒரு பெண்களுக்கு என்னது மனம் வீசுகிறது, கூந்தலில் மனம் வீசுகிறது. அதை தவிர இயற்கையிலே மனம் வந்து கூந்தலில் கிடையாது, இயற்கையிலே பெண்களுக்கு மனம் கிடையாது கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்து அவர் சொல்றாரு. ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு உடனே வந்து ஒரு கோவம் வந்துச்சு. யாருக்கு? கடவுள் கோவம் வந்துச்சு. உடனே வந்து நீ அன்றாடம் வழிபடும் ஈஸ்வரின் இடப்பக்கமாக இருக்கின்றாலே சக்தி, அவளுக்கும் அந்த கைதானா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ட்டு அந்த அம்மையாருக்கும் அந்த கைதான்னு சொல்லிட்டு நக்கீரர் சொல்றாரு. உடனே வந்து கோபம் வந்து அந்த நெட்டிகன் திறகிறாரு. யாரு? சிவன். நெட்டிகன் நல்லா பாருன்னு சொல்லிட்டு நெட்டிகன் திறகிறாரு. திறந்த உடனே அந்த கண்ணுல இருந்து ஒளி வருது. ஒளி வந்தவன என்ன ஆகுது, அந்த தலைமை புலவர் மேல பட்டு அப்படியே குற்றாமரை குளத்துல போயிட்டு அப்படியே முழுகிறாரு. யாரு? நக்கீரர். அப்படியே இதுவாயிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டிய மன்னன் கேட்டுக்கிறாரு, அவர் இவர் வந்து என்னுடைய தலைமை புலவர், இவருக்கு ரொம்ப பெரிய ஆள், இவரை தயவுசெய்து காப்பாத்து கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையை கும்பிடும் போது அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு, கடைசி வரைக்கும் வந்து நீ வந்து தமிழுக்காக வந்து போராடின,
முத்தமிழ் புலவரே உன்னை வந்து நான் வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு அந்த தலைமை புலவரை வந்து காப்பாத்துறாரு. அது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்துல நடந்த கதை இது. இந்த கதையை வந்து பாடல வந்து குங்குதியர் வாழ்க்கை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவரு இந்த ராஜமாத்தாண்டன் என்ன பண்றாருன்னா அந்த குங்குதியர் வாழ்க்கை அப்படின்ற அந்த ஒரு பெயரை வச்சுக்கின்னு அதை வந்து என்ன பண்றாரு ஒரு கவிதையா தொகுத்து வெளியிடுறாரு. யாரு? ராஜமாத்தாண்டன் என்ற கவிஞர். ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா புரிஞ்சிடும். கொஸ்டின் இதுல ஒரு 3 கொஸ்டின் தான் வரும். அதாவது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அப்படியே நீ நில்லு. யார் சொல்றது? ஒரு ராஜா வந்து ஒரு மரம் வைக்க சொல்றாரு. அப்ப யார் ஆசிரியர்? ராஜமாத்தாண்டன். எங்க போய் மரம் வைக்கிறாரு? புள்ளில போய் மரம் வைக்கிறாரு. அப்ப கொல்லிப்பாவை என்ற சிற்றரை நடத்துறாரு. அங்க ஒரு பாட்டை வந்து பாடலாம பாடி அதை தொகுக்கிறாரு. என்ன தொகுப்பு? பூங்குதேர் வாழ்க்கை அப்படின்றது ஒரு கவிதை தொகுப்பா தொகுக்கிறாரு. சரி, ஓகே. இதுதான் வந்து செயல்ல வந்து சிம்பிளா ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபாரஸ்ட் பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது விலங்குகள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க 7ஆம் வகுப்பு புத்தகத்துல. என்ன சொல்லிருப்பாங்கன்னா வனக்கல்லூரி. வனக்கல்லூரினா என்னது? ஃபாரஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வனக்கல்லூரினா ஃபாரஸ்ட் காலேஜ் எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கு. மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடியது இடம். மேட்டுப்பாளையம் எங்க சொல்லுவீங்க? மேட்டுப்பாளையம் போது ஊட்டி கீரை வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இதுல வரும், கோயம்புத்தூர்ல வரும் மேட்டுப்பாளையம் அப்படின்றது. ஓகேங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் வேளாண் பல்கலைக்கழகம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேளாண் என்றால் விவசாயம் அர்த்தம். அக்ரிகல்ச்சர் என்னது? பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையில. அப்போ இந்த வேளாண்மை சம்பந்தமா எது வந்தாலும் கோவை அப்படின்னு போட்டுருணும். எது வந்தாலும் கோவைன்னு போட்டுரும். சரி சார், நம்மளது எங்க சார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்? எல்லா இடத்துலயும் இருக்கு. வேலூர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா விருஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு ஏரியால ஒரு பெரிய வந்து வேளாண் ஆராய்ச்சி மையம் அப்படின்றது இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்லயும் கூட வேளாண் சம்பந்தமான ஒரு கேள்விகளுக்காக ஒரு அலுவலகம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. வேளாண் சம்பந்தமா நம்ம எதை வேணா அப்போ ஒரு பயிர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு ஆபீஸ் வந்து ஒவ்வொரு கிராமத்துல வச்சிருக்காங்க வேளாண் சம்பந்தமாக. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப முக்கியம், விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது 7th தமிழ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைமுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த பாடம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல அடுத்த ஒரு என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டை பத்தி பாக்குறோம். லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், அதாவது என்னன்னா ஃபாரஸ்ட் அப்படின்னா இந்த காடு வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கா அப்படின்னா சோலைன்னு சொல்லுவாங்க, காடுன்னுவாங்க, வனம்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த வனக்கல்லூரி எங்க இருக்குன்னு சொன்னேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம், வனக்கல்லூரி எங்க இருக்கு? வனக்கல்லூரி வந்து எங்க இருக்கு? மேட்டுப்பாளையத்துல இருக்குன்னு சொன்னேன். இதே வந்து பாத்தீங்கன்னா விவசாய ஆராய்ச்சி வேளாண் பல்கலைக்கழகம். வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? அது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரைட்டு. அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வனமகன் நமக்கு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம புத்தகத்துல. சரி, ஓகே. இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா பேராண்மை அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. பேராண்மை யாரோட படம்? ஜெயம் ரவி. ஆக்டர் ஜெயம் ரவியோட படம் தான் வந்து பேராண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பேராண்மை எதை சார்ந்தது? எதை சார்ந்தது? மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா காடு, அதாவது வனத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் இந்த கும்கின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த கும்கி அதை வந்து எங்க ஃபுல்லா எடுத்திருப்பாங்கன்னா இந்த யானையை வச்சு எடுத்திருப்பாங்க, காட்டுல வனப்பகுதியில் தான் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வனமகன் அப்படின்னு ஒரு படமே வந்தது. வனமகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அது வந்து அர்ஜுன் நடிச்சாரு. அந்த வனமகன் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த காட்டை பத்தியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுவும் சொல்ல வர அடுத்து நமக்கு என்ன பாடம் வரப்போகுது? நமக்கு அடுத்து வர பாடம் வந்து பாத்தீங்கன்னா வனமகன், வனத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, ஓகே. நமக்கு சொல்லியிருக்காங்க இந்திய வனமகன் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த வனத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஜாதவ் பயிங் இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து ஷுவரா வரலாம், 100% இந்த கொஸ்டின் வரலாம். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாதவ் பயிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்யூ எஸ்ஆர்பி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வரலாம். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் அப்படிங்கிறதா யார் சொன்னாங்க? ஜாதவ் பயிங். சரி, ஓகே. இவருடைய பூர்வீகம் என்ன? அவருடைய பூர்வீகம் எங்க பிறந்தாரு? ஓகே, இந்தியாவின் வனமகன் அப்படின் போது யார் அது? இந்தியாவின் வனமகன்னா ஜாதவ் பயிங் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அவருடைய பூர்வீகம் என்ன சொன்னேன்? அதாவது அஸ்ஸாம்ல வந்து அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்க்கணும். பிறப்பு அப்படின்னு ரொம்ப முக்கியம். அஸ்ஸாம்ல பிறந்திருக்காரு.
எங்க ஜோர் விராட், அஸ்ஸாம்ல ஜோர் விராட் அப்படின்ற இடத்துல அவர் பிறந்திருக்காரு. சரி ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரம்மபுத்திரான்றது ஒரு நதி. இந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஜாகிரபியில சொல்லுவீங்க பிரம்மபுத்திரா அப்படின்னும் போது ஒரு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா வட மாநில ஆறுன்னு சொல்லுவாங்க, வட மாநில ஆறு. இந்த பிரம்மபுத்திரால வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த பிரம்மபுத்திராக்கு நடுவுல ஒரு தீவு ஒண்ணு இருக்கு. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வாழ்ந்தாரு. யாரு? இந்த ஜாதவ் பையன்றவரு ஒரு 30 வருஷம் வந்து அங்க வாழ்ந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டையே உருவாக்குனாரு. என்ன உருவாக்குனாரு? ஒரு காட்டை உருவாக்குனாரு. ஏன் உருவாக்குனாருன்றது நான் ஒரு கதை சொல்றேன். என்ன கதை அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப 1979 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் ஃபார்ம் ஆச்சு, அதாவது வெள்ளம் வந்து உருவானதுன்னு சொல்றாங்க. 1979 வெள்ளம் வந்து உருவாச்சு. எங்க? அந்த தீவுல வந்து வெள்ளம் உருவாச்சு. வெள்ளம் உருவான உடனே அங்க இருக்கிற பாம்புகள், அதாவது ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பாம்புகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சில உயிரினங்கள் வந்து மடிஞ்சு போயிடுச்சு. பாம்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து அந்த பாம்புகள் வந்து அங்க வெள்ளம் எல்லாம் வந்து போயிட்டனால அந்த பாம்புகள் வந்து அங்க தங்கி வாழக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து இல்லை. உடனே வந்து இதை வந்து போயிட்டு ஊர் பொதுமக்களுக்கு வந்து இந்த ஜாதவ் பையன் வந்து தெரிவிக்கிறாரு. இந்த ஜாதவ் பையன் தெரிவிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க? சரிப்பா, வெள்ளம் வந்துச்சு, எல்லாமே நாசமாயிடுச்சு, பொருட்சேதம் ஆகி போச்சு, அப்ப அந்த பாம்புகள் வந்து வசிக்க முடியல அப்படின்னு நீ சொல்ற, இதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களை வந்து கேக்குற, பொதுமக்களாகி என்கிட்ட வந்து கேக்குற. சரி ஜாதவ், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களே கேக்குறாங்க. சரிங்க, அதுக்கு ஜாதவ் பையன் என்ன சொல்றாரு? சார், பாம்பெல்லாம் கூட வாழ முடியல, இப்ப இன்னைக்கு இந்த சூழ்நிலையில பாம்பே வாழ முடியலாம், மனிதர்களாகிய நாம் எப்படி வாழ்வது, அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதவ் பையன் கேட்கிறாரு. உடனே பொதுமக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஜாதவ் பையன் கிட்ட கேட்கும் போது அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அதாவது மரத்தை நம்ம வளர்க்கணும், அதுதான் முக்கியம், மரத்தை வளர்த்து காட்டாகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடாரு. இதை வந்து பொதுமக்கள் வந்து ஒரு சாதாரணமா ஒரு விஷயமா எடுத்துறாங்க. சரி, மரத்தை வளர்க்கலாம், எங்க சொல்றதா நடக்குமா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவர் வந்து சொல்லிட்டு நம்ம மக்கள் இருப்பாங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, ஆனா அதை செய்ய மாட்டாங்க. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ்ன்றது வந்து ஈஸியா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அட்வைஸை கொடுத்துட்டு அந்த அட்வைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க முதல்ல நடக்க மாட்டாங்க. புரியுங்களா? அட்வைஸ் ஈஸியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. காசா பணம் அட்வைஸ் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, நடக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற முறையில வந்து அவங்க நடக்க மாட்டாங்க. ஜாதவ் பையன் என்ன பண்ணாரு தெரியுமா? போனாரு. எங்க போனாரு? தீவுக்கு போனாரு. தீவுல கரெக்டா 30 வருஷம் வாழ்ந்தாரியா. வாழ்ந்து என்ன பண்ணாரு? மரம் வச்சுட்டே இருந்தாரு. மரம் வைப்பாரு, கூட துணைக்கு யாரு தெரியுமா? அந்த மரம் ஒவ்வொரு மரம் வச்சுட்டு கூட பாத்தீங்கன்னா துணைக்கு யாருன்னா யானை தான் ஒரு துணையா. என்ன சார் யானைன்னு சொல்றீங்களே? ஏன்னா இப்போ ஒரு மரம் வைக்கிறோம், பக்கத்துல ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு 10 மரம் வைக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப வந்து 10 மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு மாதிரி ஆயிடுது. அந்த தோப்புக்கு வந்து யாரு காவலம்னா யானை தான். அது வந்து ஒரு காடு மாதிரி ஆயிடுது. அப்ப காட்டுல என்ன இருக்கும்? யானை இருக்கும். அந்த யானையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னுடைய துணையாக வந்து வாழ்ந்திருந்தாரு யாரு? ஜாதவ் பையன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை, புத்தகத்தில் இருக்கிற கதை தான். அந்த கதையை தான் நான் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் சொன்னேன். ஓகே. 2012 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து என்ன சொல்லுச்சு? இவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துச்சு. என்னன்னு? இந்தியாவின் வனமகன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் வனமகன், இந்திய வனமகன் என்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கொடுச்சு. இது யாரு கொடுத்ததுன்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய வனமகன்னா யாரு? ஜாதவ் பையன். யாரு கொடுத்துச்சுன்னு கேட்பாங்க. யார் கொடுத்துச்சு? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கொடுத்துச்சு. சரி ஓகே. 2015 பத்ம விருதுன்னு கொடுத்தாங்க. பத்ம விருதுன்னா என்னது? பத்மா அவார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பத்மா அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுல பத்மா அவார்ட்ல நிறைய இருக்குது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இருக்கு. பொதுவா வந்து பத்ம விருதுன்னு போட்டிருக்காங்க தமிழ்ல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி, மதிப்புறு முனைவர் பட்டம். மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து எங்க கொடுத்துருக்கு? கவுஹாத்தி யூனிவர்சிட்டி. கவுஹாத்தி யூனிவர்சிட்டி எங்க இருக்கு சார்? அஸ்ஸாம்ல இருக்கக்கூடியது கவுஹாத்தி யூனிவர்சிட்டி. அந்த கவுஹாத்தி யூனிவர்சிட்டியில கொடுத்ததுதான் எது? மதிப்புறு முனைவர் பட்டம். மதிப்புறு முனைவர் பட்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த பிஹெச்டி மாணவர்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க மதிப்புறு முனைவர். அப்போ அந்த பட்டத்தை வந்து யார் வாங்குது? ஜாதவ் பையன் வாங்கியிருக்காரு. கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன கேட்பாங்க கொஸ்டின்? இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுவதுன்னா ஜாதவ் பையன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து 2012 இந்தியாவுடைய வனமகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு.
2015 வந்து பத்ம விருது என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க, பத்ம அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மதிப்பெரு முனைவர் பட்டம் வந்து கவுஹாத்தி யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்குது, கவுஹாத்தி யூனிவர்சிட்டிக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செய்யுள் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி தங்கிய குகை. புலி தங்கிய குகை இது வந்து ஒரு செய்யுள். இந்த செய்யுள் வந்து ஆசிரியர் வந்து காவல் பெண்டு. என்னது? காவல் பெண்டு. பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஆண்பாலா பெண்பாலா. அதாவது இவங்க வந்து ஒரு புலவர், இந்த புலவர் வந்து ஆண் புலவரா பெண் புலவரா? பார்க்கும்போது தெரியுது பெண் புலவர், பெண்பால் புலவர். அப்போ புலி தங்கிய குகை, அப்போ ஆசிரியர் வந்து காவல் பெண்டு. சரி, முதல்ல இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? இந்த புலி தங்கிய குகை வந்து புலி ஒரு குகையில வந்து தங்கி இருக்குது, அது வந்து ஒரு செய்தியில வருது. நமக்கு எந்த நூல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் வந்து புறநானூறு. என்ன நூறு? புறநானூறு. புறநானூறுனா உங்களுக்கு தெரியும், 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் என்னது? புறநானூறு. அப்ப புறநானூறு அப்படின்னும் போது இது என்ன, அகநூலா புறநூலா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம், அகநூலா புறநூலா? புறநூல். அப்ப புறநூல் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? புறநானூறு. புறநானூறு வந்து புறம் சொல்லிட்டோம். அப்ப புறநூல்னா என்ன? புறநூல்னா பண்டைய மன்னனுடைய வீரம், ஒழுக்கம், கொடை, ஆட்சி சிறப்பு இதை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே என்னது? புறம் சொல்லுவாங்க. அப்போ ஓகே, அப்போ ஏதோ ஒரு மன்னனை பத்தி சொல்லணும் கண்டிப்பா. அப்ப அந்த மன்னன் யாருன்னு நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, நூல் வந்து என்னது? புறநானூறு. ஆசிரியர் வந்து காவல் பெண்டு. அவர் வந்து ஒரு சங்ககால பெண்பால் புலவர், அது ரொம்ப முக்கியம். சங்ககால பெண் புலவர், ஆண் புலவர் கிடையாது, சங்ககால பெண்பால் புலவர். பெண்பால் புலவர், சங்ககால பெண்பால் புலவர். ரைட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா சோழன் கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலி தாயின்னு சொல்றாங்க. அதுதான் சார் கோப்பெரு நற்கிள்ளி. கோப்பெரு நற்கிள்ளின்றது சோழ மன்னர்கள்ல கோப்பெரு நற்கிள்ளின்றது ஒரு மன்னன் சோழ காலத்துல, சோழர்கள பரம்பரையில. அப்போ அவருடைய செவிலி தாய், அது என்ன சார் செவிலி தாய்? செவிலியர் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்டவுன் பீரியட்ல மருத்துவர்களும் செவிலியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு கடவுள்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது காவலர்கள். இப்போ இந்த செவிலி அப்படின்னா நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செவிலி தாய் அப்படின்னா அங்க வந்து பாதுகாப்பு தாய், அவங்களுடைய உண்மையான தாய் இல்ல, அவங்களுடைய வளர்ப்பு தாய். செவிலி தாய் என்னது? வளர்ப்பு தாய். அப்ப செவிலி தாய் அப்படின்னா வளர்ப்பு தாயின்னு நீங்க என்ன பண்ணணும்? பொருள் கொள்ளணும். செவிலி தாய்னா வளர்ப்பு தாயின்னு பொருள் கொள்ளணும். அப்போ புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு செய்யுள் வந்து யாரு ஆசிரியர்? காவல் பெண்ன்றது ஒரு பெண்பால் புலவர். அவர் யாரு? சங்ககால பெண்பால் புலவர். ஓகேங்களா? யாருடைய இந்த அம்மா வந்து யாருடைய தாய்? சோழன் கோப்பெரு நற்கிள்ளியினுடைய செவிலி தாய். ஓகே, நூல் வந்து எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குது? இந்த புலி தங்கிய குகைன்னு சொல்லிட்டீங்க, அதனுடைய ஆசிரியர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா ஒண்ணும் இல்ல, புலிக்கு பாதுகாப்பு யாரு? அதாவது ஒரு சின்ன ஒரு புலி இருக்குது, அதாவது கோலோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன புலி இருக்கு, ஒரு குட்டி புலி ஞாபகம் வச்சுங்க. குட்டி புலி உடனே குட்டி புலிலாம் வந்து படத்துக்கு போயிடக்கூடாது, சசிகுமார் படம் சார் சொல்லிட்டு கூடாது. குட்டி புலி அப்படின்னா ஒரு புலியோட குட்டி, குட்டி புலி. அந்த குட்டி புலிக்கு யார் பாதுகாப்பு? தாய் புலி. குட்டி புலிக்கு யார் பாதுகாப்பு? தாய் புலி. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புலிக்கு யாரு பாதுகாப்பு? புலிக்கு யாரு பாதுகாப்பு? தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா காவல் அர்த்தம். இங்க பாருங்க, காவல் அப்படின்னா காவல் நான் போச்சுங்க. அப்போ கோட் வேர்ட்ல புலிக்கு காவல், புலிக்கு காவல். புலிக்கு காவல் யாரு? குட்டி புலிக்கு தாய் தான். அப்போ புலின்னா புலி தங்கிய குகை என்ன போச்சுன்னா அந்த புலிக்கு காவல் யாரு? அந்த தாய் தான். அந்த தாயோட பேர் என்னது? காவல் பெண்டுன்றது தான். புலிக்கு காவல், புலிக்கு காவல். தாயோட பேரே வந்து என்னது? காவல் பெண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புலின்னா புலி, காவல்ன்றது யாரு அப்படின்னு நாம புலிக்கு காவல் சிம்பிளா நாம வச்சுக்கலாம், புலிக்கு காவல், அவ்வளவுதான். அப்ப புலின்னா புலி தங்கிய குகை, காவல் அப்படின்னு என்னது? காவல் பெண்டு அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஈஸியா தான் இருக்கலாம். புலிக்கு காவல் யாரு? அந்த அம்மா. அந்த அம்மா யாரு? காவல் பெண்டு. பெண்டு அப்படின்னாவே என்னது? அதோடைய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெண்டு அப்படின்னா பெண்ணு அர்த்தம். பெண்டுனா என்னது? பெண் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த ஒரு செயல் சொல்லிருப்பாங்க, பாஞ்சை வளம். பாஞ்சை வளம், பாஞ்சை வளம்னா பாஞ்சை நாட்டு வளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்படின்னா யாரு ஆசிரியர்? நான் வானவை மாலை. ஆசிரியர் யாரு?
நான் வானவமாலை. இது வந்து எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல். அது என்ன சார் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாட்டுப்புற, இது வந்து எல்லாமே வந்து நாட்டுப்புற பாடல் வகையை சேர்ந்தது. இது எல்லாமே என்னது நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது. இதுல நான் வானவமாலை என்ற ஆசிரியர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. தொகுப்பு தான் என்னது பாண்டிய வளம் சொல்லுவாங்க. அப்ப என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுல பாண்டிய வளம் என்ற நூலின் ஆசிரியர் என்னன்னு கேட்கலாம். நான் வானவமாலை. அவ்வளவுதான், அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா புலி தங்கிய தொகையில வந்து செய்யுள் ரொம்ப முக்கியம். அது வந்து யார் ஆசிரியர்? காவல் பெண்டு. புலிக்கு காவல் யாரு? புலிக்கு காவல் அந்த பெண் தான். அப்ப காவல் பெண்டு. அவர் யாரு? சங்ககால பெண்பால் புலவர். அவர் யாரு? சோழன் கோப்பேர் நெருக்கலினுடைய செவிலித்தாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இந்தியாவுடைய வனமகன் என்று அழைக்கப்படுவது ஜாதவ் பயங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஜாதவ் பயங். ஓகேங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு வந்து உங்களுக்கே தெரியும். எந்த யூனிவர்சிட்டி கொடுத்துச்சு இந்தியாவுடைய வனமகன் சொல்லிட்டு? 2012 இந்தியாவுடைய வனமகன் சொல்லிருக்கு. ஓகேங்களா? எந்த எழுத்து தேர்வு வந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்புல புதிய புத்தகத்துல வந்து ஒரு உரைநடை பாடப்பகுதி வந்து என்னன்னா கப்பல் ஓட்டிய தமிழன். கப்பல் ஓட்டிய தமிழன். அதாவது கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னும் போதே உங்களுக்கு தெரியும் யாரு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னாவே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி அப்படின்னு சொல்லுவாங்க. வ.உ.சி அப்படின்னா சிதம்பரம் பிள்ளைன்னு அர்த்தம். வ.உ.சி என்னது? சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் ஓட்டிய தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வ.உ.சி B.O.C அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஒட்டப்பிடாரம் உங்க இந்த ஊன்றது வந்து இங்க ஓவாயிடும். ஒட்டப்பிடாரம் அப்படின்னு. ஒட்டப்பிடாரம் சிதம்பரம் பிள்ளை. ஒட்டப்பிடாரம் சிதம்பரம் பிள்ளை. சரி, ஓகே. சிறப்பு பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல். என்னுடைய சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல். அது என்ன சார் செக்கிழுத்த செம்மல்? அந்த காலத்துல வந்து விடுதலை போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து மாட்டை வச்சு செக்கி இழுக்க மாட்டாங்க, மனிதர்களை வச்சுதான் செக்கி இழுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா செக்கி இழுக்க வைப்பாங்க. அப்ப செக்கி இழுத்த செம்மல் யாருன்னா யாரு? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதேசி நாவாயினுடைய தந்தை. சுதேசி நாவாய் தந்தைன்னா சுதேசி இயக்கத்துக்கு காரணமானவரே இவர் தான். யாரு? இந்த 1905 வந்து சுதேசி இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சார்பில் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி பண்டக சாலை உருவாக்குறது யாருன்னா நம்ம வ.உ.சி தான். சுதேசி பண்டக சாலைன்னு சொல்லுவாங்க. சுதேசி பண்டக சாலைன்னா ஒண்ணும் இல்ல. சுதேசி அப்படின்னா என்ன ரெண்டு பொருள் என்னன்னா சொந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுதேசி அப்படின்னா என்னது? சொந்த நாடு. விதேசி அப்படின்னா அந்நிய பொருள் வந்து அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிக்கிறது தான் விதேசி சொல்லுவாங்க. சுதேசினா சொந்த பொருட்களை வந்து ஆதரவு தருது. அது விலை அதிகமா இருந்தாலும் சரி சொந்த பொருள் தான் ஆதரவு கொடுக்கும். அப்ப அந்த சுதேசி பண்டக சாலை வந்து உருவாக்குறது யாரு அப்படின்னா யாரு? இந்த வ.உ.சி தான். வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார். சிறப்பு பாரு, தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று விட்டாரு. ஆக்சுவலா ஒரு வ.உ.சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், ரொம்ப முக்கியம். அதாவது வந்து ஒரு லாயர். இவர் வந்து யாரு? ஒரு லாயர். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர். தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் அது என்ன சார்? தூத்துக்குடி டு கொழும்பு. கொழும்புனா எங்க? எந்த ஏரியா? கொழும்பு அப்படின்னா இலங்கை. இலங்கையில தான் வந்து கொழும்பு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கும் வந்து இடைப்பட்ட இடைவெளியில அந்த கப்பல் வந்து ஒண்ணு உருவாரு. ஒரு கப்பலை வந்து என்ன பண்றாரு? விடுறாரு. அந்த கப்பல் வந்து லாவோ காலியோன்னு பேரு. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கப்பல் ஓட்டிய தமிழ்னு பேர் இருந்துச்சு. கப்பல் ஓட்டிய தமிழ்னு பேர் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் தண்டனை. இந்த விடுதலை போராட்டத்துல வ.உ.சி அப்படின்னும் போது வ.உ.சிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருடைய இப்ப வ.உ.சி அப்படின்னா தீவிரவாதமா மதவாதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள். வ.உ.சின்றது என்னது? தீவிரவாதிகள். அப்ப தீவிரவாதிகளுடைய தந்தை யாரு? தீவிரவாதி தந்தை? ஆன்லைன் ஸ்டூடெண்ட். தீவிரவாதிகளுடைய தந்தை யாரு சொல்லுங்க? அது பிபின் சந்திரபாலா. பிபின் சந்திரபாலா கிடையாது. தீவிரவாதிகளின் தந்தை பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து தீவிரவாதிகளுடைய தலைவர் அப்படின்றாங்க. ரைட்டு. இப்போ தண்டனை
வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நீதிபதி பின்கே. வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியவர் யாரு? நீதிபதி பின்கே. இதையா கேட்கலாம். யாருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சது அப்படின்னு கேட்கலாம். இரட்டை ஆயுள் தண்டனை யாரு கிடைச்சது? வஉசிக்கு. யார் கொடுத்தது? வழங்கியது யாரு? நீதிபதி பின்கே. எதற்காக கொடுக்கப்பட்டது? அப்படின்னா பிபின் சந்திரபால் இருக்காருல்ல, பிபின் சந்திரபால். அந்த பிபின் சந்திரபால் வந்து இந்த உங்களுக்கு தெரியும், லால் பால் லால் பால் பால் ஹிஸ்டரியில சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி சொல்லுவாங்க, லால் பால் பால். லால்னா லாலா லஜபதி ராய், பால்னா பாலகங்காதர திலகர், இந்த பால்னா பிபின் சந்திரபால். இந்த லாலா லஜபதி ராய் இருக்கிறார் பத்தியா, இந்த லாலா லஜபதி ராய் வந்து யாரு? லாலா லஜபதி ராய் யாரு? பஞ்சாபின் சிங்கம், பஞ்சாபுடைய சிங்கம். பஞ்சாபோட சிங்கம்னா யாரு? லாலா லஜபதி ராய். பாலகங்காதர திலகர் வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளின் தந்தை. பிபின் சந்திரபால் இருக்கிற இந்த பிபின் சந்திரபால் வந்து பாத்தீங்கன்னா, பிபின் சந்திரபால் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாறி இருக்காரு? தீவிரவாதியா இருந்தது மிதவாதியா மாறினவர். ஓகே. இப்போ பிபின் சந்திரபால் அப்படின்ற ஒரு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விடுதலையை கொண்டாட இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிபின் சந்திரபால அவரை அரெஸ்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் இந்த வஉசி வந்து என்ன பண்ணாரு? இவருக்காக வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வாங்கினாரு. ஏன்னா அவருடைய விடுதலை கொண்டாடுறதுனால, பிபின் சந்திரபாலுடைய விடுதலை கொண்டாடுறதுனால இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை அப்படின்னாவே நல்லா வச்சுக்கோ, ஆயுள் தண்டனை அப்படின்னாவே 20 வருஷம் ஆயுள் தண்டனை. அப்போ இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்னாவே 2x20, அப்ப எத்தனை வருஷம்? 40 வருஷம். அப்ப இந்த 40 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிறை தண்டனை விதிக்கணும்னு சொல்லிட்டாரு யாரு? நீதிபதி பின்கே. ஆனா அதுக்கப்புறம் அவர் மேல்கோர்ட்ல அப்பீல் பண்ணாரு. இவர் வந்து லாயர் இல்லையா? யாரு? வஉசி வந்து ஒரு லாயர் இல்லையா? மேல்கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. அப்பீல் பண்ணி ஆயுள் தண்டனை என்ன ஆகுது? சிறை தண்டனையா மாறுது. ஓகேவா? எப்பயுமே வந்து விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 4-5 வருஷம் ஆன உடனே அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்கும், காலங்காலமா நடந்துட்டு வருது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வஉசிக்கு வந்து பாத்தீங்கன்னா படித்த நூல், வஉசி படித்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் படிச்சிருக்காரு. எதை படிச்சிருக்காரு? தொல்காப்பியம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்நிலை அப்படின்ற ஒரு நூலை படிச்சிருக்காரு. வஉசி என்ன படிச்சிருக்காரு? தொல்காப்பியத்தை படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காரு? இந்நிலையை படிச்சிருக்காரு. ஓகே. என்ன சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசிக்கு படித்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். இப்ப அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. வஉசி என்ன சொல்லியிருப்பாருன்னா, தொல்காப்பியம் படிச்சு நான் தொல்லையெல்லாம் மறந்துட்டேன். என்னது? தொல்காப்பியம் படிச்சு நான் தொல்லையெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். யாரு? வஉசி. அதே மாதிரி இந்நிலையை படிச்சு நான் எண்ணல்கள்லாம் மறந்துட்டேன். அப்ப இந்நிலை என்னன்னா சார்? இந்நிலையுடைய ஆசிரியர் யாரு? இந்நிலை அதாவது இந்நிலை அப்படின்றது ஒரு நூலு, அதே மாதிரி தொல்காப்பியம்ன்றது ஒரு நூலு. இந்நிலைன்றது ஆசிரியர் பேர் தெரியாது, தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியர் ஆசிரியர். அப்போ வஉசி படித்த நூல் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம், இந்நிலை. இயற்றிய நூல் வந்து பாத்தீங்கன்னா மெய்யறிவு, மெய்யறம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வஉசி. தமிழ் புத்தகத்துல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க வஉசி பத்தி. அப்ப மெயின் என்ன கேட்பாங்க? வஉசியுடைய சிறப்பு பெயர் கப்பலோட்டி தமிழ் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்புறம் செக்கிழுத்து சம்மல்லாம் யாரு? அதாவது யார்? ரெண்டுமே வஉசி தான். அப்புறம் ஆயுள் தண்டனை வந்து வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அது வழங்கியவர் யாரு? நீதிபதி பின்கே. யாரு? நீதிபதி பின்கே. இந்த 3 கொஸ்டின் தான் வந்து இந்த பாட புத்தகத்துல முக்கியமானது. மற்றதெல்லாம் சில கதைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் முக்கியமானது. ஓகே. அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கப்பலோட்டி தமிழை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த கப்பலோட்டி தமிழ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னேன். செக்கிழுத்து செம்மல் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. கப்பலோட்டி தமிழ்னா யாருன்னு கேட்பாங்க. இது யாரு? கப்பலோட்டி தமிழ் யாரு? செக்கிழுத்து செம்மல் யாரு? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாருன்னா வஉ சிதம்பரனார். இது யாரு? வஉ சிதம்பரனார். ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை வந்து கொடுக்கப்படுதுன்னு சொன்னேன். அது வந்து யார் வழங்கியது? நீதிபதி பின்கே அப்படின்றவரு கொடுத்தாருன்னு சொன்னேன். சரி, ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல வஉசி வந்து அவரே வந்து தன்னுடைய கதையை வந்து தானா சொல்ற மாதிரி அமைந்திருக்குது
அதை எழுதியது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த உரைநடை எழுதியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரைநடையுடைய ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? ராபி சேதுப்பிள்ளை. ராபி சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்தை வந்து இந்த கப்பலோட்டி தமிழ்ன்ற ஒரு பாடத்தை வஉசியே சொல்ற மாதிரி, இப்ப ஆறு எப்படி தன் வரலாறு கூறுதல்னு சொல்றோம், அதே மாதிரி தன்னுடைய வரலாறு தானே சொல்ற மாதிரி வஉசி தன்னுடைய வரலாறு தானே சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. யாரு? ராபி சேதுப்பிள்ளை வந்து எழுதியிருக்காரு. இந்த உரைநடையை வந்து எழுதியிருக்காரு. கப்பலோட்டிய தமிழர் என்ற உரைநடையினுடைய ஆசிரியர், உரைநடையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? ராபி சேதுப்பிள்ளை. ஓகே, இவர் வந்து என்ன பட்டப்பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர். ஆக்சுவலா சொல்லின் செல்வர். இந்த சொல்லின் செல்வரே வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சொல்லின் செல்வர் அப்படின்னாவே எடுக்கலாம். சொல்லின் செல்வர் அப்படின்னாவே ராபி சேதுப்பிள்ளை வந்து இலக்கியத்துக்கு, அதே அரசியலுக்கு யாரு? இதே சொல்லின் செல்வர் வந்து அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு? சம்பத். நல்லா நான் போச்சுக்க. சொல்லின் செல்வர், சொல்லின் செல்வர் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துக்கு யாரான்னா, இலக்கியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. அதே வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து யாரு? சம்பத். தெளிவா புரிஞ்சுக்கணும். அரசியலுக்குன்னா சம்பத்து, இலக்கியத்துக்குன்னா யாரு? ராபி சேதுப்பிள்ளை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ல எதுகை மோனை அப்படின்னு ஒண்ணு தெரியும். செய்யுள்ல எதுகை மோனை அப்படின்னா என்ன சார்? இப்போ எதுகை மோனைன்னா ஒண்ணும் இல்லப்பா. இப்போ இங்க பாருங்க, இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க மோனை இங்க எழுதுற பாருங்க, மோனை எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா, முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து என்னது? மோனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனம், மனம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? மரம். எடுத்துக்காட்டு. இப்ப பாருங்க, இதுல மா மா அப்படின்ற எழுத்து வந்து முதல் எழுத்து ஒன்றி வருது. அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்தா அதுக்கு பேரு மோனை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா என்னப்பா? மோனை. இதே வந்து எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. படும், விடும். இதுல பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும். படும் விடும்ல பா டு, டு வந்து இரண்டாம் எழுத்து. விடும்ல வி டு, டு வந்து இரண்டாம் எழுத்து. அப்போ எதுகை இரண்டாம் எழுத்து. மோனை வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து எதுகைன்னு சொல்றாங்க. இந்த எதுகை மோனை வந்து செயல் இருக்குது. அதுக்கப்புறம் முரண் ஒண்ணுக்குது. முரண்னா வந்து முரண்பட வருது. இன்பம், இன்பத்துக்கு ஆப்போசிட் அது துன்பம். இது வந்து பாத்தீங்கன்னா முரண்பட வர்றது. அதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் வந்து முரண். இதுக்கு பேர் என்னது? முரண். இதுதான் வந்து எதுகை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுகை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எதுகை மோனை அடுத்தது பாத்தீங்கன்னா முரண் சொல்றாங்க. எதுகை மோனை முரண், இந்த மூணுத்தையும் சொல்றாங்க. இந்த செய்யுள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுகை மோனை இருக்குன்னு சொன்னேன். இந்த எதுகை மோனை வந்து செய்யுள் இருக்கும். ஆனா இந்த எதுகை மோனை வந்து உரைநடையிலே கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா செய்யுள்ல எதுகை மோனை உரைநடைக்கே கொண்டு வந்தவர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. ரொம்ப முக்கியம். எதுகை மோனை வந்து செய்யுள்ல பண்ணிடலாம், செய்யுள்ல வந்து ஏற்றிக்கலாம், அதாவது கவிதையில பேசிக்கலாம். ஆனா உரைநடையில வந்து எதுகை மோனை சொல்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஓகேவா? அதை பண்ணவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, சொல்லின் செல்வர் என்ன அழைக்கப்படுவார்னா யாரு? ராபி சேதுப்பிள்ளை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன கேட்கலாம்? செய்யுளின் எதுகை மோனை உரைநடைக்கே கொண்டு வந்தவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. ஓகே, அதாவது இந்த கப்பலோட்டி தமிழை பத்தி நம்ம தெளிவா பார்க்கணும். ஓகே, இதுல வந்து ராபி சேதுப்பிள்ளையில வந்து சிறப்பு நம்ம பார்க்க போறோம். ராபி சேதுப்பிள்ளையுடைய சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகின்ற ராபி சேதுப்பிள்ளையுடைய சிறப்பை பார்க்கலாம். அதாவது அவருடைய சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு ஒரு விருது. சாகித்ய அகாடமி விருதுன்னா என்னன்னா, அதாவது இந்த இலக்கியத்திற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு விருது தான் வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது. அந்த சாகித்ய அகாடமி விருது வந்து பாத்தீங்கன்னா என்ன, ராபி சேதுப்பிள்ளைக்கு வந்து ஒரு நூலுக்காக கொடுத்துருக்காங்க. என்னன்னா தமிழ் இன்பம். அது ரொம்ப முக்கியம். தமிழ் இன்பம். இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ராபி சேதுப்பிள்ளையுடைய, ராபி சேதுப்பிள்ளை இருக்காரு இல்லையா சொல்லின் செல்வர், இந்த சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குது. சரி, ஓகே. வஉசி பேசுவதாக அமைந்த உரைநடை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரையினிலே. அதாவது வஉசி, இப்ப நான் என்ன சொன்னேன், வஉசி தான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை தண்டனை வாங்கியிருக்காருன்னு சொன்னேன். இந்த வஉசியே அவரே தன்னுடைய வரலாறை தானே சொல்ற மாதிரி இருக்குது. அது வந்து எந்த நூல்னா கடற்கரையினிலே அப்படின்னு சொல்லி நமக்கு பாடப்புத்தகமா கொடுத்துருக்காங்க. கடற்கரையினிலே என்ற ஒரு டாபிக்ல நமக்கு இதெல்லாம் ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, அவருடைய அதர் நூல்கள், ராபி சேதுப்பிள்ளையுடைய அதர் நூல்கள் பாத்தீங்கன்னா
தமிழகத்துல ஊரும் பேரும், அப்புறம் ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை, இதெல்லாம் வந்து அவருடைய நூல். ஊரும் பேரும், ஆற்றங்கரை நிலை, கடற்கரை நிலை. இப்ப கடற்கரை நிலை அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். யாரு? வஉசியினுடைய கதையை பத்தி அவருடைய கதையை அவரே சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க? ராபி சேதுப்பிள்ளைன்னா யாரு? சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலோட்டிய தமிழர் தான் யாரு? வஉசி. இது தெளிவா தெரிஞ்சுக்கணும். செயலில் உள்ள எதுகை மோனையை வந்து உரைநடைக்கே கொண்டு வந்தவர் யாரு? அது வந்து யாரு? அது வந்து யாரு? ராபி சேதுப்பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாரு. சரி, ஓகே. சொல்லின் செல்வர் அப்படின்னு சொன்ன யாரு? இலக்கியத்துக்காக சொன்னது யாரு? ராபி சேதுப்பிள்ளை. சரி, சாகித்ய அகாடமி, ராபி சேதுப்பிள்ளையுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா தமிழ் இன்பம். ரொம்ப முக்கியமானது. ராபி சேதுப்பிள்ளை எழுதிய தமிழ் இன்பம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அதுக்கப்புறம் ராபி சேதுப்பிள்ளைய அதர் நூல்கள், பிற நூல்கள் என்னன்னா தமிழகம் ஊரும் பேரும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆற்றங்கரை நிலை, மூன்றாவது கடற்கரை நிலை. இது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, வாயில், இல்வாய், வாசல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன ஒரு டேப்லெஷன் மாதிரி. டேப்லெஷன் மீன்ஸ் என்னன்னா ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இப்ப பாருங்க, வாயில், இல்வாய். இல்வாய் அப்படின்னா என்னன்னா இல்லத்தின் வாய். இல்லத்தின் வாய். இல்வாய் அப்படின்னா இல்லத்தின் வாய். இல்வாய் அப்படின்னா ஒரு இல்லம். இல்லம்னா வீடு. அந்த வீட்டுல வாசல் இருக்கும். இல்வாய்னா இல்லத்தினுடைய வாய். இல்லத்தினுடைய வாய் அப்படின்னும் போது வீட்டுக்கு, இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா, ஒரு வீட்டுல நுழைறீங்கன்னா வாசல் இருக்கும். வாசல் தாண்டி தான் நீங்க உள்ள போறீங்க. அப்ப அந்த இல்லத்தின் வாய் தான் வந்து இல்வாய். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையதா இலக்கணம் அற்றதான்னு பாத்தீங்கன்னா இது இலக்கணம் உடையது. அப்போ இலக்கணம் உடையது. இதே வந்து வாயில், நாம என்ன சொல்றோம்? இல்வாய் என்ன சொல்றோம்? வாயில்னு சொல்றோம். ஆனா அப்ப வந்து அது என்னது? வாயில், இல்வாய் வந்து என்ன மாறிச்சு? வாயிலா மாறிச்சு. அப்போ அது இலக்கண போலி. அதுதான் சார் இலக்கண போலி. போலி அப்படின்னா குற்றம் அர்த்தம். போலின்னா என்ன? குற்றம் அர்த்தம். போலின்னா என்னது? ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் அப்படின்றோம். அப்போ நல்லா வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும்போது அது வாசல் இருக்கு, வாசல் தானே தான் போறோம். இல்வாய் அப்படின்றது இல்லத்தின் வாய். அது வந்து கிராமரோட இருக்குது, அதாவது இலக்கணம் உடையது. அது இல்வாய் வந்து வாயில் தான் நம்ம சொல்றோம். இல்வாய் யாரும் சொல்றது இல்ல. நான் இல்வாய் வைக்கிறேன், வாசல் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வாசகால் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. திரும்ப அதாவது வீடு கட்ட போறோம்னா முதல்ல என்ன பண்ண? வாசகால் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாசகால் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? வாயில் நம்ம சொல்றோம். ஆனா இலக்கணம் உடையதா கிராமரா சொன்னோம்னா என்ன? அது இல்வாயின்னு சொல்லணும். இல்லத்தின் வாய், அதுதான் இலக்கணம் உடையது. அப்ப வாயில்ன்றது இலக்கண போலி. இந்த வாயில் 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 கடைசி என்ன ஆச்சு? வாசல் மாறிச்சு. வாயில் வாயில் சொல்லும் போது வாசல் மாறிச்சு. அப்போ வாயில் வந்து வாசலாக மாறியது. அப்போ அவங்க எப்படி மாறிச்சு? ஒரு காலத்துல வந்து வாயில் இருந்தது, அதுக்கப்புறமா என்னது? மருவி, வாயில் மருவி வாசலாக மாறியது. அப்ப அதுக்கு பேர் என்னது? மருவுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்தே கிராமர் தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம்னா என்ன, இலக்கண போலின்னா என்ன, மருவுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இலக்கணம்னா என்னன்னா இல்வாய் அப்படின்றது இல்லத்தின் வாய், அது இலக்கணம் முடியாது. அதே வந்து வாயில் அப்படின்றது இலக்கண போலி. வாசல்ன்றது வாயில் வந்து வாசலா மாறிச்சு, அது வந்து என்னது? மருவு. வாயில் மருவி வாசலாக மாறியது, அதனால அதுக்கு என்ன பேரு? மருவு. ஓகே, இதை வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேருக்குள்ள சொல்லியிருப்பாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு செய்யுள் வந்து கொடுத்துருப்பாங்க, கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கனார் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இந்த கலங்கரை விளக்கத்தினுடைய செய்யுளுடைய ஆசிரியர். கலங்கரை விளக்கம் என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கனார். இது எங்க பச்சை மாதிரி ஞாபகம் இருக்குமே? சொல்லுங்க பார்க்கலாம். கடியலூர் உருத்திரங்கனார் யாருடைய எந்த நூலினுடைய ஆசிரியர்? ஒரு கோடு சொன்ன உங்களுக்கு என்ன கோடு? பெரிய பானையில பெரிய நீரை குடிச்சா பெரிய பானையில நீரை குடிச்சா தொண்டையில உறுத்தும். பெரிய பானையில நீரை குடிச்சா தொண்டையில உறுத்தும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்ப பாருங்க கோடு, பெரிய பானையில நீரை குடிச்சா தொண்டையில உறுத்தும். அப்ப எந்த நூல் சொல்லு பார்க்கலாம்? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பாரு, கிளீனா. யாரு? பெரும்பானாற்றுப்படை. வெரி குட். அப்போ இந்த பெரிய பானை அப்படின்னா அது பெரும்பானாற்றுப்படை. பெரிய பானைனா அது பெரும்பானாற்றுப்படை.
தொண்டை அப்படின்னா என்னது? தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். அப்ப பெரிய பானை அப்படின்னா பெரும்பானாற்று படை. பெரும்பானாற்று படை. பெரும்பானாற்று படைன்றது நூலு. பெரிய பானையில நீர் குடிச்சா தொண்டையில ஊர்த்தோம். தொண்டைன்றது என்னது? தொண்டைமான் இளந்திரையன். யார வச்சு பாடுறது? இந்த பெரும்பானாற்று படைன்றது யாரு? பெரும்பானாற்று படைன்றது நூலு. பெரும்பானாற்று படைன்றது நூலு. தொண்டைமான் இளந்திரைன்றது யாரு? அவரை வச்சு பாடுறோம். யாரு ஆசிரியர்? ஆசிரியர் யாருன்னா யாரு? கடிலூர் உத்திரங்கனார் தான் ஆசிரியர். கடிலூர் உத்திரங்கனார் தான் ஆசிரியர். இந்த உருத்துன்னு சொல்றோம் பத்தியா, இதுதான் ஆசிரியர். புரியுதா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்க. பெரிய பானையில, பெரிய ஒரு பானையில நீரை குடிச்சா தொண்டையில உருத்துது. அப்ப அந்த பெரிய பானைன்றதுதான் அங்க பெருமாற்று படைன்ற நூல் ஆயிடுச்சு. தொண்டைன்றது யாரை வச்சு பாடுறாங்க அப்படின்னா தொண்டைமான் மன்னன் தொண்டைமான் இளந்திரையனை வச்சு பாடப்பட்டது. ஆசிரியர் உடுத்துதுன்றது என்னது? கடிலூர் உருத்திரங்கனாதான் உடுத்துதுன்னு சொல்றான். கடிலூர் உருத்திரங்கனாதான் உடுத்துதுன்னு சொல்றான். அப்ப பெரிய ஒரு பானையில தண்ணியை குடிச்சா தொண்டையில உடுத்துது. பெரிய பானைன்றது பெருமாற்ற படை, தொண்டைன்றது தொண்டைமான் இளந்திரையன், உடுத்துதுன்றது என்னது? கடிலூர் உருத்திரங்கனார். அது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே சார். இவர் பாத்தீங்கன்னா பெருமாற்று படையின் ஆசிரியர் சொல்றீங்க. இங்க என்ன சார் பட்டினப்பாளைன்னு ஒரு சொல்றீங்க? பட்டினப்பாளைன்றது அதாவது பாத்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்கள்ல ஒன்றுதான் பட்டினப்பாளை. அந்த பட்டினப்பாளையினுடைய நூலுடைய ஆசிரியர் யாரு? இந்த கடிலூர் உருத்திரங்கனார். அந்த பட்டினப்பாளை என்ற நூலுடைய ஆசிரியர் யாரு? கடிலூர் உருத்திரங்கனார். ஓகே, இது நூல் குறிப்பு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பெரும்பாலாற்று படைன்றது 8 தொகை நூல்கள் ஒன்றா இல்ல 10 பாட்டு நூல்கள் ஒன்றா? 10 பாட்டு நூல்கள் ஒன்று. அப்படி கேட்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்கணும்னா, கலங்கரை விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா யாரு? கடிலூர் உருத்திரங்கனார். அப்படி கேட்கலாம். இல்லைன்னா கலங்கரை விளக்கம் எந்த பாடப்பகுதியிலிருந்து சொல்லப்படுகிறதுனா பெரும்பாலாற்று படை நூல்களிலிருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா சிம்பிளா பெரும்பாலாற்று படை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. கடிலூர் உருத்திரங்கனார். பெரும்பாலாற்று படையினுடைய நூலின் ஆசிரியர் யாரு? கடிலூர் உருத்திரங்கனார். யாரை வச்சு பாடுறாங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் மன்னன். அப்ப தொண்டைமான் இளந்திரையன்றது யாரு? மன்னனுடைய பேர் தான் பாத்தீங்கன்னா இங்க தொண்டைமான் இளந்திரையன். மன்னனுடைய பேர் தான் தொண்டைமான் இளந்திரையன். சரி, பட்டினப்பாளை என்ற ஒரு நூலினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. பட்டினப்பாளை என்ற நூலினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. சோ இந்த பெரும்பாலாற்று படைன்றது 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. ரொம்ப முக்கியமானது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்க பத்தி.